ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஒருத்தர் வந்து காடு வந்து முன்ன பண்ண என்ன இருக்குது, அது ஆல்ரெடி ஜேசிபியில் வந்து நிறைய வெள்ளம் பண்ணுவது, அதனால் முன்ன பண்ண இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து சரி ட்ரேக்டரில் வந்து ஓரளவுக்கு வரம்பரம் மண்ணே பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேக்டருக்கு பரம்பு நம்மளது இல்லை, இன்னொரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருது, அவர் இந்த பரம்பை எடுத்துகிட்டு போகிறோம் ப்ரோ. அது எப்படி கொண்டு போய் நம்ம நேரம் வரும்னு பார்க்கலாம். ஒரு நண்பர் கேட்டிருந்தது, பரம்பு எப்படி போட்டீங்க என்னன்னு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரலும் ஒரு பிளேட்டு, இதிலிருந்து இது வரலும் ஒரு பிளேட், ஜாயிண்ட் பிளேட் போட்டுருக்குறாங்க. அப்புறம் சைடுக்கு இது, பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா பாச் சேனல், இது இங்கே ஒரு பாச் சேனல், கீழே ஒரு பாச் சேனல், இப்படி கொடுத்து ரெடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான், இதெல்லாம் சென்சிங்லேயே போட்டுக்கலாம். மாப்பிள்ள ஒரு வேஸ்ட் துணி எடுத்துகிட்டு மாப்பிள்ள ஒரு தொடச்சிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான் ப்ரோ. 2 வீல் டிரைவர் தான் ஓட்டுறதுக்கு முன்னாடி இப்போ 4 வீல் டிரைவர் போட்டு பார்ப்போம், மண் எவ்வளோ மண் இழுத்துக்கிட்டு போகுதுன்னு பார்ப்போம் ப்ரோ. ஓகேவா? இந்த ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ நிறையா பேர் கேட்குறீங்க, கண்டிப்பாக போடலாம். இப்போ தான் லிவர் எடுத்து மாட்டிருக்கிறேன். ஆனால் வந்து இதில் என்ன சொல்கிறதுன்னா, நான் லிவர் சின்னதாக போட்டு ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். அது செட் ஆகாதாட்டுது. ஏன் மாப்பிள்ள லிவர் சவுண்டு விட்டுட்டு வருதா? டர்ற டர்ற டர்னு அது லிவர் ரொட்டேட்டர் போட்டு பார்த்தா தான் மாப்பிள்ள தெரியும். அதே நான் லிவர் குட்டை லிவர் போடலான்னு பார்க்குறேன், அது எதோ செட் ஆகல மாப்பிள்ள. அதுக்கிட்ட தண்ணி அந்த பக்கம் இருக்கும். அன்றைக்கி சுண்டை தொடக்கவே இல்லைடாங்கிறேன். இந்த பக்கம் மாதிரி சைலன்ஸ் இருக்கிட்ட இங்கே இருந்துச்சு, அப்படியே தேய்ச்சி வரி வரியே தெரியுமா? நான் தொடச்சிட்டேன், தொடச்சி விட்டு ஊற்றி விட்டுறலாம் தண்ணி மட்டும். போயிட்டு வந்துட்டு அங்கே இதை ஓட்டிட்டு வந்துட்டு மாப்பிள்ள அங்கே காசுக்கு போயிட்டு வந்துடலாம். கொஞ்சம் அந்த விம் லிக்விட் எடுத்துட்டோம். எத்துவாளடா டே, அது டப்பா இருக்குதுடா. பஞ்சு இல்லையே. நீ அதுலேயே வச்சு அழுத்திக்கா. எப்படி அழுத்துறது? அப்படியே அழுத்தினீன்னா மேலே வரும். சரிப்பா. சோப்பாயில் போட்டால் கொஞ்சம் போதும் போதும் போதும். அது போட்டா பெயிண்ட் போயிடும். அது போட்டா நாருடா, அது பஞ்சு மாதிரி இல்லை, கம்பி நார். இது வேண்டாம் வேண்டாம், ஒரு நிமிஷம் காட்டுக்காரு. இல்லை இது வேணாம், இது பெயிண்ட். இது என்ன ஒடுங்குது? அதான் அவ்வளோ மொத்தம் இரும்பு இல்லையா? இரும்பு தான், தகரம். எஸ்எஸ் சீட்டா? அது எதை போட்டானுங்களோ யாருக்கு தெரியும். நம்ம கோகுல் வந்துருந்தா ஃபன்னாக இருந்திருக்குமா மாப்பிள்ள. கோகுல் வராது போயிட்டான். ஆமாண்டா மாப்பிள்ள, வண்டியில் ட்ராக்டர் கழுவுற வீடியோ போட்டு கேட்டுருக்குறாங்க. போயிட்டு இதை ஓட்டிட்டு வந்துட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டைம் இருந்தால் ஒரு கழுவி விட்டுறலாமா? அப்போ அந்த பைசன் போய் டயரை போகிற என்ன கண்டிஷன் இருக்குது. அச்சோ ஜோ ஜோ, அது அப்படியே மண் விட்டாங்கன்னா அப்படியே போய் வெயிட் பண்ணுவோமா? ஏதோ நெக்ஸ்ட் வீக்கில் அல்ற மாதிரின்னு சொல்கிறாங்களே. அவன் நம்ம தான் இப்படி ஒரு நாள் பிடிக்காம தான் எப்படி இருக்கும். அவன் என்ன பண்ணுவோம், சம்பாதிக்கிற வண்டி. ஆமாம்மா, நாமளே ஒரு டெய்லியும் குளிக்கிறோம், வண்டிக்கு டெய்லி குளிப்பாட்டலாம் எப்படி? அது கரெக்டு தான். எல்லாரும் தான் டெய்லி குளிக்கிறாங்கப்பா. பவர் அடிக்கும். அதுக்கு தான் இப்படி ஒட்டலானுங்கிறேன், ஒரு கருப்பு ஸ்டிக்கர். ஏதா அப்பல இப்படி ஒரு கருப்பு ஸ்டிக்கர் இப்படி கண்ணு மாதிரி வெட்டி போடலானுங்க. அப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுமாப்பிள்ள மேலே. கேட்டு சொல்கிறேன். சூப்பர், போதும் போதும் விடு, பர்ஃபெக்ட். போலாம், பெஸ்ட் மாப்பிள்ள. எதில் கட்டு மாதிரிலாம் ஊற்றார மாப்பிள்ள, உட்கார முடியாது. உள்ள மண் இருக்கும்டா, அதுக்குள்ளே ஊற்றாத. மானம் 10 நாளாக கேப் பிடிச்சி திரும்பியும் பழையபடி ஆரம்பிச்சிருச்சுடா. ஷோ ஷேர்
எல்லாம் கழட்டி விட்டு தேடிடலாம். நம்ம நேத்து வெட்டாம அதைத்தான் முடிச்சு கட்டிவிட்டு அதுல போய் கவுத்த முட்டிட்டு நான் மேல தானே இருக்கு நான் உள்ள போயிருந்தேன். தண்ணி பட்டா என்னடா மாப்பிள சில்லு சில்லுன்னு இருக்கும். பல பழம் இருக்கும். இப்போ போய் ஏதோ சேத்துல விட்டுட்டு ஏதோ பண்ணுன்னு அங்க வயலே சேரப்ப இருக்கும். சரி பண்ணி போலாம் போலாங்க. மாப்பிள அது கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்றது என்ன? எப்படி நிறவுறது என்னன்னுப்பா. நீங்களாம் இது மாதிரி வரப்பரம் போட்டு காடு நிறைய இருக்கிறீங்களா இல்லை சேடையில் தான் நிறைய இருக்கிறீங்களான்னு சொல்லுங்க ப்ரோ. நாங்கள் சரி நம்மளுதெல்லாம் பரம்பு நம்ம ஃப்ரெண்டு ஆனந்தது போய் எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் நிறவுறது போயிட்டு மழை வேறு நைட்டு பெஞ்சிருச்சா எதுவுமே வேலை இல்லை ப்ரோ. நிலமா அவ்வளோ மோசமாக போயிட்டு இப்போ தான் ஒரு 5 நாள் மழை பெய்யாதுச்சு. இப்போ மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. போயிட்டோம் ஏசி பின்னாடியே போயிட்டோம். ஐயோப்பா அவர் தான் வந்து நம்ம செட்டு மெக்கானின்னு வச்சுக்காங்கள ப்ரோ. இத்தனை நாள் வீடியோ எடுக்கிறேன் என் மூஞ்ச ஒரு நாள் கூட காட்ட மாட்டேங்கிற பார்த்தியா. இதுதான் எங்கள் மெக்கானி அப்படின்னு சொல்லி கோல்டாக காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற அடிச்சுக்காங்களே. அவன் எங்கே வந்தால் தான் நான் வீடியோ எடுக்கிறப்ப அவன் உண்டு அவன் வேலையை விட்டுட்டு இப்போ வந்தால் தானே ப்ரோ அவனை வீடியோவில் காட்ட முடியும். ஏன்னா இந்த பரம்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியோட பக்கத்துக்கு 1.5 அடி அகலம் தெரியுதா. இந்தான ஒரு அடி அகலமாக இருக்கும், இந்தான ஒரு அடி அகலமாக இருக்கும். கொஞ்சம் சைடெலாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் ப்ரோ. இல்லைனா வந்து எதுலேயாச்சும் பட்டுரும். எதுலேயாச்சுன்னா எல்லாத்துலேயும் தான். அதனால் சைடு கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்காங்க, அதுதான் சேஃப்டி. இது மாதிரி யார் இது மாதிரி பரம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் ஊரில் வேறு அறுசுவை 9 வகையான கறியுடன் போங்கடா இங்கே ஆப்பாய்ச்சி வேண்டா. இது 9 வகையான கறியுடன் 100 ரூபாய்க்கு போகிறாங்களாம் ப்ரோ. அர்த்தம் அர்த்தம். எங்கள் பேரில் தான் ஆட்டுக்கறி வந்து கிலோ 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. உங்கள் ஊர்லலாம் ஆட்டுக்கறிலாம் என்ன ரேட்டு கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். 500 ரூபா ப்ரோ. ஆட்டுக்கறி கோழிக்கறி விற்கிது இன்றைக்கி. நாட்டுக்கோழிக்கறி 400 ரூபாய்க்கு. ஆட்டுக்கறியா நான் 500 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு வந்துருச்சு. போகலாம் ஏண்டா. நேற்று நல்லா ஒரு உழவு மழை பேஞ்சிருச்சு ப்ரோ. ஆனால் இந்த ஈரத்தில் எப்படி அப்படியே நிறவ முடியுமான்னு தெரில. ஈரம் அதிகமாக இருக்கும், ஸ்லீப்பேஜ் ஆகும். ஆனால் காட்டுக்காரரும் வர சொல்கிறாரு, போய் பார்ப்போம். ஆப்பில் ஓட்டுற ஸ்டைலு காட்டுக்கு போ. நம்மள நிறுவத்த டேய் தான் கொடுக்காத விட்டுட்டான், என்ன பண்ணுறது?
மாப்பிள்ள இப்போ என்ன பண்ணணும்? ஏன் மாப்பிள்ள இப்போ என்ன பண்ணணும்? அப்புறம் மண்ணை பிடிச்சிட்டு போகாத அளவுக்கு. இல்லையாப்பா நல்லா ஆன் பண்ணுவோம், ஆனால் ஓட்ட மாட்டேன். இது எப்படின்னு எனக்கு தெரியாம மாதிரி கிட்டோம்னா சாப்பிட்டு என்னத்துக்கு லாக் பண்ணிக்கிறா? தட்டு. நல்ல வேலை இதில் அடிச்சு இங்கே அடிக்காமல் போச்சு. அடிச்சு தான் உடச்சிருப்பாத. அதான் நேரம் அதை விட்டுருக்கோம். கொடி வேணா நான் சுற்றிட்டு கிடப்பேன். உனக்கு வேலை வந்துருச்சுன்னு பார்க்குறேன். போதும், அதை மட்டும் டைட் பண்ண. அதுக்கே ஓவரால் வண்டியில் ஓடும். பாருங்க வெய்ய ஏய் அழுத்து இருக்கு இருக்கு. கிரீஸ் அடிக்கணுமாமா? இதுக்கு கிரீஸ் நிப்பிலே காணோம். இதுக்கெல்லாம் கிரீஸில் வேணா ஆயில் விட்டுக்கிட்டான். அப்புறம் ஆயில் வேணா ஆயில் விட்டுக்கிட்டான். லாக் பண்ணிடு. ஒரே ஒரு இதில் ஒரு கருத்துன்னு சொல்லலாம் ப்ரோ. லாக் பண்ண போத வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த போல்ட் சொல்கிறேன். ஒலை ஓட்டும் போத எது பண்ணாலும் சரி லூஸ் ஆகி போயிருதுன்னு சொல்லி இதை இப்படி வச்சு லாக் பண்ணிவிடாதீங்க. இப்படி வச்சு லாக் பண்ணிங்கன்னா கலப்பை தூக்கமோ இதில் வந்து இடித்து இது வளைஞ்சி போயிடும், இல்லை இது கட்டாகி போயிடும். அதனால் இப்படி கீழே வர மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஓகே போதும் நம்ம வந்துட போகுது மேலே. அவ்வளோதான், அது மேலே போகாது. எடுங்க அந்த போல்ட் எதுக்குன்னு சொல்லுங்க. எப்படி நிறைய சொல்கிறாருன்னு தெரியல. எந்த போல்ட்டுமா? எதுக்குன்னு சொல்லுங்க. இந்த 4 போல்ட்டா? இது வேணா பம்பு அட்டாச் பண்ணுறதுக்கு, வாட்டர் பம்பு. இந்த கிணத்துலாம் தண்ணி இழுக்கிறாங்கல்ல, அந்த பம்பு அட்டாச் பண்ணுறதுக்கு. இத்தனை ஓட்டம் கொடுத்துக்கிறாங்க, இவ்வளோ இதாக இறக்கி போட்டுக்கலாம். வெட்டி கீழே இருந்து பழனி பிடிக்கிட்ட மாதிரி இருக்குது. எங்கே ஆனாலும் போட்டுக்கலாம். அந்த டாப்பில் போட்டால் என்ன பண்ணும்? அப்படி போக மாட்டேங்களே. அது மக்காசோளம் வண்டிக்கு இதில் பம்பு கண் மாதிரி தூக்குமாமா அப்படி போட்டோம்னா. ஓஹோ. ஓகே நண்பா. ஆட்டுக்காரர் வந்து திட்டு அங்கே கொஞ்சம் இருக்குது இங்கே கொஞ்சம் இருக்குதுங்கிறாரு. இது நிறைய நேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். எப்படி தான் பிடிக்கிறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க போக விட்டுறோம், அப்புறம் நம்ம என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு தான் ப்ரூவ் பண்ணணும். பார்க்கலாம் மண்ணை எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி நிறவுறான்னு பாருங்க. இப்போ இங்கே அந்த இடத்துல பிடிச்சிட்டு போய்க்கிறாங்களா? இப்போ இது வந்து இங்கேருந்து பிடிக்கணும், ஒரு பக்கமாக இருந்து பிடிச்சா தான் மண் கொண்டு போக முடியும். சும்மா வந்து நவாடு மண்ணில் சென்டரில் பிடிச்சி கொண்டு போகக்கூடாது. பிடிச்சிட்டு போயிட்டு வரட்டும். ஓகே நண்பா, அந்த பரம் கூட விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல இருந்து நடுவெயிலிருந்து பிடிக்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் மேடா, இந்த வரப்பு வாரத்தில் மேடு இல்லையா, அதனால் இங்கேருந்து தான் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்படி பிடிச்சி வயல் எப்படி மட்டை பிடிப்பான்னு தெரில. சரி அடிக்கிட்டோம். நம்ம போக விட்டால் நம்ம ஓட்டுறதே வேறு. அது காட்டுக்கார திருப்தியில் விட்டால் அவங்க எப்படி அவங்க இஷ்டத்துக்கு எப்படி நிறையிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு 2 புறம் தான் அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆக்சுவலி அங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காடு இந்த பக்கம் பள்ளம். அவங்க வந்து காட்டை ஏகத்துக்கும் பண்ணல, தண்ணி பாயறதுக்கு. இப்போ அந்த பக்கம் கல்லுக்கிட்டா அந்த பக்கம் பள்ளமாக இருக்குதான். அந்த மண்ணை வந்து இந்த பக்கம் கொஞ்சம் கொண்டு வர சொல்கிறாங்க. அப்படி வந்து நிறைய சொல்கிறாங்க. என்ன பிளானில் நிறைய சொல்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய காட்டுக்காரரு, அதனால் நாம் வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்களே எவ்வளோ நேரம் ஓட்ட சொல்கிறாங்களோ அவ்வளோ நேரம் நம்ம ஓட்டிக்க வேண்டியதான். அவங்க போதும்னா அப்படியே வெளியே எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா அவங்கள்கிட்டே ஆளுங்க இருக்கிறாங்க, மாடு இருக்குது. நாம் நேரம் வாட்டி கடைசியாக வந்து எப்படி சொல்கிறது, அவங்களே கரெக்ட் பண்ணிக்குவாங்க. இன்னும் பெரிய மனையாக பிடிக்காத
என் தம்பி ஓட்டுறத பார்த்தீங்களா வண்டி அவன் இப்படி தான் ஓட்டுவான் ட்ருக்குன்னு. ஆனால் கரெக்டாக நிறவணும்னு வச்சுக்கான் ப்ரோ, அருமையாக நிறவலாம் இதில். அவனுக்கு நிறவ தெரியாது, அதனால் காட்டுக்காரர் சொல்கிறத பற்றி பார்த்து அப்படி நிறையிட்டுக்கிறான். ஆனால் நிறவணும்னு வச்சுக்காங்க இதில் ஓரளவுக்கு சேத்துல அடிக்கிறதோட இது வரலையே ஓரளவுக்கு மட்டம் கொண்டு வந்துடலாம். அந்த பரம்பு அந்தளவுக்கு பரம்பு அடிக்கும். இந்த பக்கம் பள்ளமாக இருக்குதான், அதனால் அந்த பக்கத்தில் இருக்கிற மண்ணை கொண்டாந்து இந்த கல்லுக்கிட்ட மாதிரிலாம் வண்டி ஏறினா வண்டி டயர் பிடிங்கிட்டு போயிடும். நம்மளை பிடிங்கிட்டு போயிருந்தாலும் ஆமாம், இது இப்போ கட்டின புது கல் இருக்குது. தெரியல, அது பார்ட்டியோட விருப்பம். 2 வயல இருந்துச்சுன்னா ஓட்டணும். 2 வயலாக இருந்தால் ஓட்டு குடிச்சு அதிகமாகுமா? போ. எல்லா கடையும் அத்தனை நினைப்பாங்க. போ. வண்டி நம்மளுக்கு நெய்ச்சி விடுவாங்க. போ. ஒரே வயலாக இருந்தால் மூளை குறையுதில்ல, 2 வயலாக இருந்தால் 8 மூளை வரும். 5 நிமிஷம் தான் வரும். நாம் சொல்கிறோம் பார்ட்டி ஒத்துக்கணுமே. கூட வராது. இதான் பார்ட்டி ஒத்துக்கணுமே. நிறவன இதுக்கு இது கடைசியாக ஃபைனல் பண்ணி மூணு அடிக்கணும். அதுதான் அங்கே தான் இருக்குது மேட்ரு. அது நீங்கள் வாங்கிக்கணும். ஓட்டுவோம். சரி, ஓகே. நீங்கள் சொல்கிறீங்க இல்லை மாப்பிள்ள, எல்லாம் தெரிஞ்சது கற்றுக்கணும் மாப்பிள்ள. எப்படி மாப்பிள்ள கற்றுக்காத? எப்படி எல்லாமே ஓட்டணும். எனக்கு தெரியாது இதெல்லாம். நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக இருக்கேன், ஒரு பக்கம் வேஸ்ட்டு வேறு. கலப்பில் மண்ணத்தில் சொல்லுவீங்களா மூளைக்கு மட்டமாக தரலாம். இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஒரு நம்ம ஆனந்துக்கெலாம் விட்டா ரிவேஸ் தரலாமா? இதில் ரிவேஸ்டெல்லாம் வளைஞ்சு போயிடும். ஆனந்தம்லாம் பட்டாசு சொல்கிறாரு. அவருந்த கோளாறு, அது கோளாறு. அவர் யார்? பழந்துன்னு கொட்டை போட்ட வரல. பம்பர் இருந்துச்சுன்னா வண்டி ஜாண்டியர் பம்பர் செட் ஆகாதா? ஜாண்டியர் பட்ட பம்பர் செட் ஆகாது. ஓகே ப்ரோ, அந்த பக்கம் மேடம், அந்த கல்லுக்கிட்ட பக்கம் இருக்கிற மண்ணெல்லாம் இந்த பக்கம் வந்து அப்படி இங்கே வரும்போது வந்து ஒரே முட்டை தூக்கி விடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை வர தூக்கணும். அப்போ தான் வந்து மண் வந்து ஒரு மட்டமாக வர மாதிரி தெரியுங்களா வச்சுக்கோங்க. குதும்பாக போயிடும். குதும்பாக இங்கே வந்து இப்படி மண்ணை பிடிச்சிட்டு வருதா ப்ரோ, ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துக்கு வரும்போது ஹைட்ரோலில் லவ் கூட தூக்கக்கூடாது. கருப்பு லவர், சிவப்பு லவருக்கெலாம் வேலை இல்லை, கருப்பு லவர் தான். இதில் வந்து கருப்பு லவர் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சிவப்பு லவரில் ஓட்ட தேவையில்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கினா மேலே வந்துடும் வச்சுக்கோங்களேன். அந்த பக்கம் மேடாக இருக்குது, இந்த பக்கம் ரொம்ப பள்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கிற மண்ணை லைட்டாக பிடிச்சிட்டு வந்து இந்த பக்கம் விட்டுட்டு அப்படியே மேடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலி வந்து அதை அந்த இதை வந்து கிழக்கு மேற்கு பிடிச்சிருக்கணும். எதுக்குன்னு தெரியல, தெற்கு வடக்கில் பிடிச்சி இப்படி மேடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே நண்பா, அங்கேருந்து முன்னாடி இருந்து வரும்போதே வந்து மண் பிடிச்சிக்கணும். வண்டி திரும்பி போகுதில்ல, அப்பயே பரம்பரையை பிடிச்சிக்கணும். இங்கே வரும்போது கரெக்டாக கொஞ்சம் விட்டோம்னாவே மண் கரெக்டாக இறங்கிக்கணும்னு வச்சுக்காங்களா. இப்போ பாருங்கள், கரெக்டாக 6 வயலுக்கு இருந்தாலும் மேடு
அப்படியே வரும்போது அப்படியே பரம்பு லைட்டாக தூக்கணும் பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கணும். இது மண் ஈரமாக இருக்கும், அதனால் பரம்பில் ஒட்டுது ப்ரோ. மண் இன்னும் கொஞ்சம் லூஸாக காஞ்சி இருந்துச்சுன்னா லைட்டாக பரம்பு தூக்கணும்னா மண் கடன்னு இறங்கிக்கும். இது மாதிரி வந்து மண் வந்து பரம்பில் ஒட்டாதுன்னு வச்சுக்காங்களேன். இன்னத்துக்கு இந்த பக்கம் இப்போ நல்லா ஹைட்டாகிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் போதுங்கிறாங்களா இன்னும் ஒரு ஐட்டம் பிடிக்கணுங்கிறாரா தெரில. காட்டுக்காரரோட ஐடியா பிளானிங்லேயே நிறையிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மண் ஃபுல்லாக பிடிச்சா எவ்வளோ லோட் ஆகுது பாருங்க. இது 2 வீல் ட்ரைவ் ஆகட்டும் 4 வீல் ட்ரைவ் ஆகட்டும் மண்ணை பொறுத்த வரலாம் கம்மியாக பிடிக்கணும். கம்மியாக பிடிச்சா தான் வந்து நம்ம ஓரளவு நிறவ முடியும். இது இப்போ இதே வந்து இன்னும் மட்டமாக இழுக்கலை. இது மாதிரி மட்டமாக விடக்கூடாது. அப்படி இதை அடிச்சு விட்டு கடைசியாக 2 சுற்று நெட்டு வாக்கில் இப்படி இழுத்துடணும். இல்லை கலப்பையிலே லெவல் பண்ணிக்கிறாங்கனாலும் தெரில. ஏன்னா இது காட்டுக்காரரோட யூஸ், நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அவரே வந்து கட் பண்ணிக்குவார். இவர் சொல்கிற மாதிரி நம்ம நிறைய விட்டால் நம்ம வேலை முடிஞ்சுது ப்ரோ. இங்கே வரும்போது மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிக்கணும். தூக்கிட்டால் தான் சேஃப்டி. அப்போ தான் வந்து மண் இறங்கணும் வச்சுக்கோங்களேன். இதே காஞ்ச மண்ணாக இருந்தால் இவ்வளோ வேலையே இல்லை, நல்லா ஃப்ரீயாக இறங்கியிருக்கும். ஈரமண்ணாக இருக்கணும்னா இறங்கவே மாட்டேங்குது. கடலக்காய்னாச்சும் குறைக்கலாமா? என்ன செடி இருக்கிற அளவுக்கு காயை காணாமே. இன்னும் ஒரு மாதம் ஆயிரம் பிடுங்கிறதுக்கு புதங்கிழமை பிடுங்குறேன். பூரா காய்மா மாப்பிள்ள. டேய் கடலக்காய் சாப்பிட்றே இல்லையா? வேணுமா வேணாமா? வாங்க ப்ரோ கடலக்காய் சாப்பிட்லாம். எங்கள் ஊரில் கடலக்காய் போட்டு நாங்கள் போட்டது இவ்வளோ கடலக்காய் வந்துருச்சு. இது கூட கடலக்காய் இருக்கே. புதன்கிழமை புடங்குறாங்கண்ணா மாப்பிள்ள. நான் போட்ட கடலக்காய் கொடி மட்டும்தான் இருக்கு. நீ நினப்ப கொடி வந்தால் போதும் சுற்றுற. ஏன்னா ப்ரோ மாப்பிள்ளை வந்து பேலர் வச்சுக்கிறாங்களா, அதனால் வந்து கடலக்காய் வருதா இல்லையா எங்களுக்கு கொடி முளைச்சாதான் கொடி அதிகமாக வந்தால் தான்மா நாங்கள் சுற்ற முடியும், எங்களுக்கு வருமானம் வருங்கிறோம். நமக்கெல்லாம் ரெண்டுமே வரணும் ப்ரோ. அப்போ தான் நம்மளுக்கு நாளைக்கு கூப்பிடுவாங்க. நாங்களாம் அப்படிலாம் நினைக்கிறதில்ல, எல்லாமே வரணும். என்ன வரணும்னா அடுத்து கொடி கொஞ்சம் சேர்த்து வரணுமா? கொடி கொஞ்சம் சேர்த்து வரணும். கொடி கொஞ்சம் சேர்த்து வந்தால் நீங்கள் இப்போ இன்னொரு 4 நாளைக்கு இன்னும் சேர்த்துக்கு சுற்றலாம்னு பிளான் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ கொடி சேர்த்து வந்தால் நம்ம இருக்க கோளாறு ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் எடுத்து கொடி எல்லாம் பாதி வருது, பாதி தம்பச்சி விட்டு கொடுக்கலாம், தம்பி விட்டு கொடுக்கலான்னு சொல்லி பாதி கொடுத்துட்டு பாதி போயிடும். ஓ அதில் சுற்றுறது உங்களுக்கு அடி வாங்குது இல்லை? எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, மனசு முத்தத்தில் மண் ஓட்டணும்ல, அது இன்றைக்கி அமௌண்ட்டுக்கு வர சொல்லிட்டாங்க ப்ரோ. அதுக்கு இன்றைக்கி அமௌண்ட்டுக்கு வர சொல்லிக்கிறான் ப்ரோ. அதனால் வந்து மாப்பிள்ளை இங்கே கிளம்பலான்னு ப்ரோ. அவ்வளோதான். இப்படி தான் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து ஒரு பக்கம் மண் மேடாக இருந்துச்சுன்னா, இப்போ சேடை ஓட்டுற காடாக இருந்தால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேறு ஓட்டி அதை கிளியர் பண்ணிக்குவோம். ஆனால் வந்து இது மாதிரி வரல் காட்டுக்கு வந்து சேடை அடிக்க முடியாது. அப்படியே இதில் என்னாச்சுன்னா இந்த மூலையில் வந்து எல்லாம் வெறும் பாறை இருந்துச்சு ப்ரோ. பாறை இருந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா அந்த தளவில் வந்து குழியை தோண்டி அந்த பாறையை போட்டு மூடிவிட்டோம். இப்போ சேடை ஓட்டினோம்னா அந்த பக்கம் போனால் வண்டி இறங்கி போயிடும் அந்த பாறை எடுத்த குழியில். அதனால் வந்து சேடை ஓட்டுறதுக்கு வழி இல்லை. அதே ஓட்டினா சின்ன வண்டியில் தான் ஓட்டினா இவ்வளோ காட்டு ஓட்டினா உருட்டு காசு ஆகும். அதனால் வந்து அவங்க வந்து சரி இருக்கிறத கொஞ்சம் மண்ணை பிடிச்சா போதும் அப்படின்ட்டு வரப்பறம் போனால் போட்டு இழுங்க அப்படின்ட்டாங்க. வரப்பறமும் நம்மள்கிட்ட இல்லை, இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருந்துச்சு. அதனால் அவர் வாங்கிட்டு வந்து போட்டு நிறையிட்டுக்கிறோன்னு வச்சுக்காங்களேன். இப்படி தான் வரப்பரம்பு நிறவோம். உங்கூர் சைடெலாம் வரப்பரம்பு எப்படி பிடிப்பீங்க? இது மாதிரி இதுக்கெல்லாம் ஆர்பிஎம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1300 ஆர்பிஎம் வச்சு ஐபஸில் ஓட்டலாம், M3யில் ஓட்டலாம். வண்டியில் ஓடுக்கு தகுந்த மாதிரி அப்படியே கியர் மாற்றிக்கலாம் ப்ரோ. இதெல்லாம் ஒன்றும் பெருசாக டீசல் போகாது, ஒரு 4 லிட்டர் ரேஞ்ச் எடுக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நல்லா 4 வீலர் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இழுக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஸ்லிப்பேஜ் ஆகாது. அதனால் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ப்ரோ, நானும் அமௌண்ட் வாங்க போகிறேன். அவங்க ஓட்டி நிறைய விட்டு வரட்டும்.
இது மாதிரி தான் நறுவோம். உங்கள் ஊரில் இது மாதிரி எப்படி நறுவீங்க, இது மாதிரி நறுவீங்களா, எப்படி நறுவீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுங்காட்டி ஏன் வண்டி நிறுத்திட்டான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டீ குடித்தாங்க. அதுக்கு வந்து டீ பிரேக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மாப்பிள்ளையும் வரானா என்னன்னு தெரியலையே. என்ன மாப்பிள்ளை வேலைக்குதா வரையா வேலைக்குதா போலாமா? ஓகே நண்பா, அவ்வளோதான். நான் இந்த இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் எப்படி ஸ்லீப்பாக ஓடுறான்னு பாருங்க. இப்போ தான் மூவிங் வேலையை காட்டுது. தூக்கு வயிறு வேஜ் விட்டா அப்படியே படுறா. 4 வீடு சுற்றுற வண்டி அப்படியே இறங்கி பண்ணுக்குள்ள ரொம்ப அழுத்தி பிடிச்சான். பிட்ட போட்டான் இவன் அழுத்தி பிடிச்சிட்டுமா போல. இந்த செடியை போடா, ஆட்டுக்குடி ஒன்று போட்டு சாப்பிடும். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாப்பிள்ளை நடைய பார்த்தீங்களா, டிங் டிங். ஏன்னா மழை பெஞ்சிருச்சான், 10 பிஜாவுக்கு வேலை இல்லையாம். இங்கே வேலைக்கு மனம் வந்தால் இங்கே நம்மக்கிட்டையும் வேலை இல்லை. வேலை இருக்குது, நம்மக்கிட்ட வேலை இருக்குது. அந்த வண்டி இன்னொரு வண்டி அங்கே கிடக்குது. அந்த வண்டியும் போய் எடுத்துகிட்டு வந்தால் எல்லா வண்டியும் வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் ப்ரோ. ஓகே நண்பா, பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் டேக்கர் மாப்பிள்ள, பாய்.